Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 சட்டசபை தேர்தலை இலக்காக அறிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதற்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். சென்னையில் நேற்று நடந்த அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் தேர்தலில் தவேகாவின் முதல்வர் வேட்பாளராக தலைவர் விஜய் அறிவிக்கப்பட்டார். தவேகா தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக, பாஜகவுக்கு எதிராகவே இருக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கிடையே கட்சியின் அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை விஜய் நியமித்திருந்தார். பாஜக, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் என பெரும்பாலான கட்சிகளுக்கு பல்வேறு தேர்தல்களில் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் இப்போது பீகாரில் ஜன் சுராஜ் என்ற தனி கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். பிப்ரவரியில் சென்னையில் நடந்த தவேகா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றிருந்தார். அப்போது தவேகா பற்றியும் கட்சித் தலைவர் விஜய் பற்றியும் புகழ்ந்து பேசினார். தவேகாவுக்கான தேர்தல் வியூகங்கள், அடுத்ததாக செய்ய வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கான அரசியல் பணிகளை மேற்கொள்ள தனியாக அணியை உருவாக்கினார். அவரது சிம்பிள் சென்ஸ் அனலிட்டிக்ஸ் நிறுவன பணியாளர்கள் மூலம் வேலைகளை தொடங்கினார். ஆனால் தவேகாவில் உள்ள முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் ஆலோசனை பணியிலும் அவர் இடையூறு செய்வதாகவும், பிரசாந்த் கிஷோர் நியமித்த பணியாளர்கள் நீக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அரசியல் ஆலோசனைக்கு பல 100 கோடி ரூபாயை பிரசாந்த் கிஷோர் கேட்டதாகவும், இதனால் இரு தரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படவில்லை என மற்றொரு தரப்பில் கூறப்பட்டது. இதனால் தவேகாவின் அரசியல் ஆலோசனை பணியில் பெரிய அளவில் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்த பிரசாந்த் கிஷோர் பின்வாங்கியதாகவும் சொல்லப்பட்டது. அவரது சார்பில் தமிழகத்தில் விஜய் கட்சிக்காக பணியாற்றிய 30 பேரும் சமீபத்தில் விலகிக் கொண்டு விட்டனர். அவர்களில் ஒரு சிலர் நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டசபை தேர்தல் பணிகளில் பிஸியாக இருப்பதால் நவம்பருக்கு பிறகே விஜயின் தேர்தல் ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். தவேகா ஆலோசகராக அவர் தொடர்ந்து செயல்படுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த திடீர் விலகல் அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.